Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 531 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒரு பெரிய டோர் ஒன்ன காட்டுறாங்க. அதை நோக்கி கோடாரி கத்தின்னு என்னென்னமோ தூக்கி வீசுறாங்க. அது யாரு என்னன்னு தெரியல. அந்த டைம்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அதான் லூஃபி வந்து நெப்டியூன் கிங்க மீட் பண்ணானே அந்த டைம். அப்ப அந்த மெர்மேடு கோல ஒரு 3 மெர்மேடு அந்த பேரல்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம ஏதோ சரக்கு இல்ல ட்ரெஷர் இருக்குன்னு நம்பி அதை கம்பிய போட்டு புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க அடைச்சு வச்சிருந்தாயிலே கரிபு அந்த பேரல் தான் இது. அது தெரியாம கஷ்டப்பட்டு ஆர்வத்துல ஒவ்வொரு ஆணியா புடுங்கி எடுத்துட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அந்த கிறுக்கு பைய பொறுமையா வெயிட் பண்ணுவான். அப்படி அவங்க கடைசி ஆணியா புடுங்க வரும்போது போதும் இதுக்கப்புறம் நானே வெளியில வந்துருவேன், நீங்க கவலையே பட வேண்டாம்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு வெளியில வர காண்டி கண்ட மணிக்கு போட்டு உழுப்பிட்டு இருப்பானா. அந்த மெர்மேட்ஸ் எல்லாம் பயங்கரமா பீதி ஆயிருவாங்க. ஐயோ ஏதோ சரியில்லையேன்னு, நீங்க இது பண்ணதே எனக்கு பெரிய ஹெல்ப்னு சொல்லி அந்த பேரலை ஓபன் பண்றதுக்காக கண்ட மணிக்கு போராடிட்டு இருப்பான். இவங்களுக்கு இப்ப உள்ளுக்குள்ள ஒரு ஆள் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அடிச்சு புடிச்சு நேரா தண்ணிக்கு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு வீதியில அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சகதி வாயன் சட்டுன்னு பிச்சுக்கிட்டு வெளியில வருவானா. அதை பார்த்துட்டு பயங்கரமா பீதி ஆயிருவாங்க. ஆளு நார்மலாவே கொடூரமா தான் இருப்பான். இதுல வேற சகதியா இருந்தானா எப்படி இருப்பான். அப்படி வெளியில வந்தவன் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மெர்மேட்ஸ், நல்ல வேலையை தான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவானா. அவங்க இவனை பார்த்தா அடிச்சு புரண்டு வீதியில தண்ணிக்குள்ள போயிடலான்னு வேகமா போவாங்க. ஆனா அவன் வர்றதா இல்ல. கரெக்டா அவங்க தண்ணி கிட்ட போறதுக்குள்ளேயே சகதியை சும்மா சல்லுன்னு உருவாக்கி அவங்கள மொத்தமா ட்ராப் பண்ணிட்டான். இந்த மட்டி ஸ்வாம்ப்ல இவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் மூழ்க தான் செய்வாங்க. அவங்க பயத்துல தப்பிக்க ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலா இந்த கரிபோ ஸ்வாம் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கான். இவன் தான் ஸ்வாம்ப் மேன். உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு உடனே அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. முடியல. சோ கத்த ஆரம்பிப்பாங்களா. கத்தாதீங்க, நீங்க என்ன கத்தினாலும் யாரும் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க. அண்ணா அவங்கள கொல்ல போறதில்லன்னு வேற சொல்லுவான். அவங்க விடாம கத்திட்டே கிடப்பாங்க. உடனே அவங்க வாயை அடைச்சு ஒழுங்கா தூங்குங்கன்னு சொல்லி அப்படியே அவங்க 3 பேர்த்தையுமே உள்ளுக்குள்ள வச்சு முக்கிடுவான். ஆக்சுவலா அவன் என்ன பண்றான்னா அவங்க எல்லாத்தையுமே கடத்துறான். இப்படி கடத்தி கொண்டு போய் சபாரி ஆர்கிபெலகோல ஆக்ஷன்ல விட்டான்னா ஒரு மெர்மேடுக்கு 70 மில்லியன் பெரிஸ் கிடைக்கும். அப்படின்னா 3 மெர்மேடுனா எவ்வளவு ஆச்சு. இன்னும் இங்க இருக்க மெர்மேட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு போனான்னா இவன் லைஃப்ல செட்டில் ஆகலாமே. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவன் ஸ்டேட்டா வந்திருந்தா கூட இமிகிரேஷன் வழியா வந்திருக்கணும், உள்ள விட்டுருக்க மாட்டானுங்க. ஆனா நம்ம ஆளுங்க இடையில பூந்து உள்ள வந்துட்டானுங்கல்ல. இதுக்கப்புறம் நான் சாலியா போய் மெர்மேடெல்லாம் வேட்டையாட போறேன், எனக்கான ட்ரெஷர் எல்லாம் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வீர நட போட்டு வெற்றி நட போட்டு போயிட்டு இருப்பான். அதே நேரம் மத்த மெர்மேட்ஸ் எல்லாம் அந்த 3 பேரும் எங்கன்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடி பார்ப்பாங்க. எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. ஆனா அவங்க கத்தன சத்தம் மட்டும் அவங்களுக்கு கேட்டிருக்குது. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. யூகா கிங்டம்ல இருக்க கோரல் ஹில்லுங்கிற போர்ட் டவுன்ல என்னன்னா மெர்மேட்ஸ் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் போயிருச்சு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அப்ப மெர்மேடு கோல இருந்து ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தான் அவங்களை கடத்தி இருக்கணும்னு. பட் மெர்மேட்ஸ் எல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்தப்போ இவங்க கிட்ட ஜாலியா பேசி தானே விளையாண்டுட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கேமியோட ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பண்ண முடியும்னு சொல்லி கேட்டா அவனுங்க உடனே ஒரு புது கதையை உள்ள சொருகுவானுங்க. ஒருவேளை ஸ்டார் ஹேட் பைரட்ஸுங்க கேமிய மிரட்டி இருக்கலாம்ல, மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு காட்ட சொல்லி. சோ அப்படி வந்து கடத்திட்டு போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு ஆளை நம்மால பீட் பண்ணிருக்கான்ல, அதெல்லாம் தான் சொல்றானுங்க. அப்படி இருக்கும்போது இவங்க மேபி பண்ணாலும் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம மெர்மேட்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸ் கடத்திட்டு போனாங்கன்னா அவங்க நல்ல விலைக்கு வித்துருவானுங்க. எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு பைரட்ஸ் தானே, கண்டிப்பா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பழைய தூக்கி கண்ட மெனிக்கு போடுவானுங்க. பட் சுத்தி இருக்க ஆளுங்க எல்லாம் எவ்வளவு சொல்லுவானுங்க, சும்மா உங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் காண்டாயிருவான். உனக்கு தெரியாதா பைரட்ஸுங்க எல்லாம் மெர்மேடு கூட நைஸா பழகுற மாதிரி பழகி இப்படித்தான் கிட்னாப் பண்ணிட்டு போவானுங்க. விஷயம் தெரியாம பேசாரா விளக்கெண்ணானுங்க. அதே நேரம் இங்க இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா அந்த 3 பிரின்ஸ் இருக்கானுங்களே அவனுங்க ஷேர்லிய போய் மீட் பண்ணிருப்பானுங்க. அவன் என்ன பண்ணிட்டா, நான் ஃபியூச்சரை பார்த்தேன், அதுல ஸ்டார் ஹேட் லூஃபி தான் ஃபிஷ்மேன் ஐலாண்டியா அழிக்கிறான், அவனை எப்படியாச்சும் தடுக்கணுங்கிற மாதிரி அந்த பிரின்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டான். அவனுக்கு நல்லாவே தெரியும் இவன் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா சொல்லுவான்னு. இப்ப இங்க ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சா. ஆல்ரெடி அங்க மெர்மேட காணும்னு ஒரு கலவரம். இப்ப இதையும் சேர்த்திட்டானுங்கன்னா கண்டிப்பா நம்ம லூஃபியும் சரி லூஃபி கேங்கையும் சரி ஒரு பெரிய கிரிமினலாவே போர்ட்ரேட் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலா இந்த பிரின்ஸ் ஃபுக்கோபோஷி அவன் தங்கச்சியோட பெட்டை காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட நல்லபடியா பேசி பழகலாம்னு நினைச்சான். ஐலாண்டுக்கே ஆபத்துங்கும் போது சும்மா விட முடியாதுல்ல, அதனால அவங்கள கஸ்டடிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவான். அதாவது அரெஸ்ட் பண்ணுமாமா. அதே நேரம் ஹை கிளாஸ் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபிஷ்வெர்லி ஹில்ஸ் காட்டுறாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியம். இங்கே போய் அந்த பைரட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி அதுவும் யூகு பேலஸ்க்கு கூட்டு போறாரான்னு. அங்க நம்ம பையன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இங்க கிங் வாய மூடிட்டு வராம அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே வருவான். ஒரு டைம் நேப்பு டியூன்னு சொல்லி அவன் பேரை சொல்லுவான். அப்புறம் ஜாமோன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படியே அவன் பேரை கூவி வித்துக்கிட்டே வருவான். நம்ம ஆளுகளும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. லூஃபி தான் என்ன இந்த கெல்ட் பைய லூசா இருப்பானோங்கிற மாதிரி சொல்லுவான். ஸ்டார் ஃபிஷ் பார்த்துட்டு பதறுவான். ஐயோ சும்மாறா, அறிவு கெட்டவனை இப்படியாடா பேசுவே, அவரு கிங்குடா, விஷயம் தெரிஞ்சுன்னா பொங்குன்னு வாலிய ஒண்ணு வச்சிருவாரு, கம்முன்னு வாம்பான். அப்புறம் தான் ஒரு மேட்டர் சொல்லுவாரு. அந்த ஷார்க் மெகலோ இருக்குல்ல, அது ஒரு பொண்ணோட பெட்டாமா, அவளோட பேரு ஷிரஹோ.
ஹோஷி என்னங்கடா பேரு வைக்கிறீங்க. அவளோட பெட்டு திரும்பி வரலன்னு உடனே விடாம அழுதுட்டு இருந்திருக்கா. அவரே நோட் பண்ணல இந்த மாதிரி ஒரு கிராக்கன் வந்து அதை அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிருச்சுன்னு. நம்மளால காப்பாத்தி இருக்காங்கல்ல, அதுக்காக தேங்க்யூ சொல்லுவாரா? லூஃபி ஓப்பனாவே சொல்லிடுவான், நாங்க ஒண்ணு இதை பர்பஸாலாம் பண்ணல, ஆனா ஒரு நல்லது நடந்திருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். பப்பகுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இது நம்ம மெர்மேடு பிரின்சஸோட பெட்டான்னு. இடையில ப்ரூக் வந்து, ஆமா பப்பகு நீ ஏதோ மெர்மேடு பிரின்சஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, உண்மைதானான்னு கேப்பான். சத்தம் போட்டு பேசாரா சாவுகிறாக்கியம்மா, நான் தான் ஆல்ரெடி செத்துட்டேனே. பாவம் சஞ்சியோட நிலைமையை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. ஏன்னா அவன் தான் மெர்மேடு பிரின்சஸ பார்க்கணும்னு அவ்வளவு ஆர்வமா இருந்தான். ஆனா அவன் அங்க இருக்க நிலைமையில யாரையும் பார்க்க முடியாது. வாட் அன்லக்கி ஃபெல்லோ. அந்த டைம் உசோப்பு ஒருவேளை பிரின்சஸ் இப்படி இருப்பாங்களோ இல்ல அப்படி இருப்பாங்களோன்னு இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். கேமி எங்க தனியா புலம்பிட்டு இருப்பா. எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் யூகோ பேலஸ்க்கு போறதெல்லாம் பெரிய விஷயம்பா. நம்ம ஆளுங்க தான் ஆறுதல் சொல்லுவாங்க. அட ஒரு ஃப்ரெண்டா தானே வர்றேன், அப்புறம் ஏன் கவலைப்படுறேன், நார்மலா நீங்க அங்க போக மாட்டீங்க, ஆனா இப்பதான் போற வாய்ப்பு கிடைச்சிருக்குது இல்ல, என்ஜாய் பண்ணுங்கப்பா. ஆக்சுவலா நம்ம ஆளுல கண்டுபிடிக்க அவரோட பசங்களை தான் முதல்ல அனுப்பி விட்டாராமா. அவனுக்கு இவ்வளவு நேரம் ஆயும் கண்டுபிடிச்சு கொண்டு வரலன்னு இவரே டைரக்டா இறங்கி வந்துட்டாரு. பின்ன நம்ம ஆளுக்காண்டி விருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எவ்வளவு நேரம் தான் குறு 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 குருன்னு பாத்துட்டு இருப்பாரு. அதான் சட்டு புட்டுன்னு கூப்பிட்டு வந்து எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டாராமா. சாப்பாடுன்னு கேள்விப்பட்டவனே நம்ம ஆளுக்கு வாயில இருந்து எச்சி அப்படியே வாட்டர் ஃபால்ஸா குட்டும். அடே கொஞ்ச நேரம் வாய மூடுறா, மலைச்சாரல் தாங்க முள்ளன்னு நம்பி வண்டவடையா திட்டுவா. அதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தனை ஆல்ரெடி கூப்பிட்டு வந்துட்டாராமா. கையில கத்தியெல்லாம் வச்சிருந்தான். கூப்பிட்டு வந்த உடனே அவன் மாட்டுக்கு சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வேற சொல்லுவாரு. அங்கு அடையாளத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஜோரோ தான். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாதானே விருந்து சூப்பரா போகும். அவன் எப்படி செல்ஃபிஷா இருக்கான்னு வேற புடிச்சு திட்டுவாரு. அவனோட பேருன்னு அவர் எடுப்பாரா? இங்க எல்லாரோட மைண்டுக்குமே வந்துருச்சு அது அந்த ஜோரோ எருமைதான்னு. இவரு ஜோரிம்பாரு. ஐயோ அது ஜோரி இல்லையா ஜோரோ, ஏயா உசுர வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடிச்சு புடிச்சு கீழே விழ போவாங்க. நல்ல வேலை ஷார்க்கோட வாழை பிடிச்சதுனால எஸ்கேப். இன்னும் இவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஆளுல தேடி போயிருக்காங்களாமா. சோ கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க பாரு. நமிக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் அவ யோசிச்சு பாப்பா. அவ கூட தான் பிராங்கியும் ரோபினும் ஆல்ரெடி இருந்திருக்காங்க. ஆனா பிராங்கி இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரே டாம், அவரோட ரிலேட்டிவ்ஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடணும்பா. ஏன்னா அவர் இங்க இருந்து வந்தவர் தானே. இன்கேஸ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இங்க இருந்தாங்கன்னா அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு, அவர் ஒரு ஹீரோன்னு நான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த விஷயத்த நான் தனியா தான் பண்ணி ஆகணும்னு வேற சொல்லுவான். சரி இவன் தான் அப்படி போறான்னு பார்த்தா அடுத்து ரோபினும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதும்பா. என்னன்னா அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல ஏகப்பட்ட பழங்கால விஷயங்கள் இருக்குது. அதுல சில விஷயங்கள் வரலாற்றுல முக்கியமான விஷயங்களா இருக்கலாம், ஏன் இன்னுமே அதை ரிவீல் பண்ணாம கூட இருக்கலாமே. சோ அது எல்லாத்தையுமே ரோபின் கொஞ்சம் பட்டிட்டீங்க நீங்க பார்க்கணும்னு சொல்லியிருப்பா. சரி ரைட்டுன்னு நம்பி பர்ச்சேஸ் பண்ண கிளம்பியிருப்பா. இப்படித்தான் ஆளுக்கு ஒரு சைடு பிரிஞ்சுட்டாங்களாமா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நமி கிங்க பார்த்து தாத்தானு கூப்பிடுவாளா. ஸ்டார் ஃபிஷ் கதருவான், ஐயோ அவர் தான் இந்த கடலுக்கே கடவுள், அவரை கொஞ்சம் மரியாதையா பேசுன்னு. ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவளுக்கு ஒரு டவுட் என்னன்னா இந்த இடம் வந்து சீ லெவலுக்கு 10,000 மீட்டர் கீழே இருக்குது, இங்க எப்படி வெளிச்சம் வந்துச்சுன்னு கேப்பா. அதுதான் ஒரு பெரிய மிராக்கிள். இந்த ஐலாண்ட்ல எதுவும் லைட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம டீப் சீல இருக்கிற ஒரே ஒரு இடம் இது மட்டும் தான். இங்க லைட் இருக்கிறதுனாலயே பல காலங்களுக்கு முன்பு இருந்தே இங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி லைட் எப்படி வருதுன்னா சன் ட்ரீ ஈவ்னு சொல்லி ஒரு மரம் ஒண்ணு இருக்குது. அந்த மரம் 10,000 மீட்டர் வளர்த்தி அதோட வேறு இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட் வரைக்கும் வருது. சோ மேல இருக்க சூரிய வெளிச்சத்தை உள்வாங்கி கீழே ரூட் வழியா இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதாமா. இத கேட்கும் போதே அதிசயமா இல்ல? இத தெரிஞ்ச பல சயின்டிஸ்ட் மண்டைய பிச்சுக்கிட்டானுங்க, இது எப்பறா பாசிபிள்னு. சோ செக் பண்ணி பார்த்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு மிஸ்டீரியஸான ட்ரீ. சன்லைட்டை மேல வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வருது. அது மட்டுமா ஏரும் சப்ளை பண்ணுதாமா. இத பார்க்கும்போது சபாடியில இருந்துச்சே ஹசல் மசல் மேங்க்ரோ ட்ரீ அந்த மாதிரி இருக்குது. இப்படி சூப்பரான பல விஷயங்களை பத்தி பேசிட்டு வந்தா லூஃபி எனக்கு பசிக்குது சீக்கிரமா சாப்பாடு கொடுங்கம்மா. ஏதோ பக்கத்துல வந்தாச்சுன்னு கூப்பிட்டு போவாரு. பார்த்தா ஒரு பெரிய பபிள் அப்படியே என்ட்ரன்ஸா காட்டுவாங்க. அத பார்த்துட்டு நம்ம பையன் பேன்னு வாய பொளக்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.